கோபம் வர்ற போது உங்களுடைய உடலுடைய வெப்பநிலையை கவனிச்சிருக்கீங்களா? உங்க மூச்சு எவ்வளவு வேகமா நடக்குதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? கவனிச்சிருக்கோம். எந்த மாதிரி இருக்கும்? இல்ல, வெப்பம் அதிகமான வெப்பம் இருக்கும். இதயம் துடிக்கிற ஃபாஸ்டா துடிக்கும். அந்த மூக்குல இருக்க சுவாசம் வெளியே வருதே ரொம்ப ஹீட்டா வரும். அடுத்தது அந்த காத்துல என்ன வேற ஏதாவது சுவாசத்துல, அதாவது மூச்சுல ஏதாவது வேற ஏதாவது வேகம் அதிகமா இருக்கும். வேகமாக நடக்கும். இப்போ இந்த புரிதலை மட்டும் வச்சுக்கோமே, இந்த கோபங்கிற அந்த தன்மைக்கு நம்ம போற போது இதயம் வேகமா இயங்குது. அதே போல அந்த மூச்சு சுவாசம் வேகமா நடக்குது. உடம்பு சூடாகுது. அந்த மூச்சு காற்றே அனல் காத்து மாதிரி சூடாதான் வரும். இன்னும் கொஞ்சம் ஏதாச்சுன்னா நம்ம என்ன சொல்றதுன்னா, நம்ம கண்கள்ல பார்த்தோம்னா கண்ணெல்லாம் சிகப்பாகிற அளவுக்கு ஆகும். ஏன்னா அந்த வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய அந்த பகுதியில ரத்த ஓட்டம், அந்த ரத்த போகக்கூடிய அந்த பாதைகள்லாம் இருக்கும் இல்லையா, ரத்த குழாய்கள்லாம் இருக்கும் இல்லையா, சின்னதா இருக்கும்ல, அதுல அந்த இதயம் வேகமா இயங்குறதுனால அந்த ரத்தம் வேகமாகி பரவுற போது, சூடாகி பரவுற போது அதிகமாக அங்க வர்றதுக்கான சூழல் உருவாகும். சூடாகவும் இருக்கும். அப்பதான் கண்ணெல்லாம் சிவந்து போற மாதிரியான நிலைப்பாடு இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இந்த உடம்பு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில இருந்து சூடு அதிகமாகிற நிலைமைக்கு போகுது, அந்த வெப்பம் அதிகமாகிற நிலைமைக்கு போகுது இல்ல. ஒரு பொருளை நீங்க சூட பண்ணீங்கன்னா அந்த பொருளுடைய நிலை என்னவாகும்? சுருங்கிடும். வெந்து போகும் இல்லையா? வெந்து கம்மியா அந்த இப்ப ஒரு காய் இருக்கு, ஒரு உணவு பொருள் இருக்கு, சூடு பண்றீங்க, என்ன ஆகும்? அதுல ஏதோ ஒண்ணு இருக்கும் தானே. ஒரு காய் இருக்குதுன்னா அதுல ஏதோ ஒரு தன்மை இருக்கும் தானே. உண்மை தன்மை உருக்குலைந்துடுங்க. உருவம் செதஞ்சு போகும். உருவம் செதஞ்சு போகும். அதுக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் குறைஞ்சிடும். அதனுடைய தன்மை மாற்றம் ஏற்பட்டு அந்த இயல்பு தன்மையாக இருக்கிறது கம்மியாகி வேறொரு தன்மைக்கு மாறிவிடும். இது புரிஞ்சுதுன்னா போதுமானதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த மாதிரி அந்த யமான்னு சொல்லக்கூடிய உணர்ச்சி வயப்படக்கூடிய, உணர்வு வயப்படக்கூடிய அந்த தன்மையில் நீங்க என்ன வேணா காரணம் வச்சுக்கோங்க. அந்த காரணம் எல்லாம் முக்கியமே இல்லை. நீங்க அந்த தன்மைக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா உங்க உடலுடைய வெப்பநிலை மாறிவிடும். உங்க உடலுக்குள்ளார இருக்கக்கூடிய உயிராற்றலுடைய தன்மை மாறிவிடும். அது ரெண்டும் சேர்ந்து இந்த உடம்ப சிதைச்சிடும். ஐயா, ஒரு சந்தேகம் ஐயா. இப்போ நம்ம பயிற்சி பண்ணும் போதும் எனக்கு ஒரு டைம் ஒரு அனுபவம் வந்தது. ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாக துடிச்சு, அதுக்கப்புறமா அந்த ஹார்ட் பீட் துடிக்கிறது கம்மியாகி, அதுக்கப்புறம் நம்ம மையத்துல அதே ஹார்ட் பீட் துடிக்கிற மாதிரி ஒரு நிலை வந்தது இல்லைங்களா? இது என்ன மாதிரி எடுத்துக்கலாங்க? ஏன் இந்த இதுவே இல்லம்மா, இது சம்பந்தமாக நம்ம பேசணும்னா நம்ம என்ன நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும், அவசியம் பேசுவோம். இதுல உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, நான் எனும் உணர்வு நான் தானாக அடங்குற போது நமக்கு எந்த ஒரு படபடப்போ எந்த ஒரு பயமோ அந்த மாதிரி வருவதில்லை. அது தினசரி அடங்குது தூக்கத்துக்கு போற போது. நாமளாக அடங்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது தான் பயிற்சி. அப்படி கவனிச்சிட்டு இருக்கிற போது, நாம கவனிச்சிட்டு இருக்கிறோம், அந்த நான் எனும் உணர்வு அடங்கிறதுக்கான முயற்சி நடக்கிற போது அந்த நான் சாகிறதுன்னு ஒண்ணு இருக்குது. அதை சாகிறத பத்தி எல்லாம் பேச வேண்டி இருக்குது, அதனாலதான் பின்னாடி சொல்றேன்னு சொன்னேன். இருந்தாலும் அந்த வார்த்தையை சொல்றேன். அந்த நான் சாகிறதுக்கான முயற்சி, அதாவது தன்னை தக்க வைத்துக் கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படுகிற போது, இப்ப நீங்க உங்களை தண்ணிக்குள்ளார பிடிச்சு அழுத்தி பிடிக்கிறாங்க ஒருத்தர், என்ன பண்ணுவீங்க? உள்ள அழுத்துற போதே திணறுவீங்க தானே. அதுல இருந்து விடுபடுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, சரிதானே? நீங்களாக தண்ணிக்குள்ளார உட்கார்ந்து மூச்சு பிடிச்சு உட்காரலாம்னு முயற்சி பண்ற போது அந்த பயம் இருக்காது, திணறல் இருக்காதுங்க. அவ்வளவுதான். அகங்காரம், அந்த நான் என்கிற நிலை தானா அடங்கிறதுக்கான முயற்சி செய்யற போது திணறல் இருக்காது. நாமளாக இப்ப இன்னொருத்தர் பிடிச்சி நமக்குள்ளார தண்ணிக்குள்ளார அழுத்தினார்ல,
அந்த மாதிரி நாமளாக அதை அடக்கிறதுக்கு அல்லது அதை அடங்கிறதுக்கான செயல் செய்யற போது தன் நிலையில வந்துட்டு ஏதோ ஆகுதுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நம்ம தடுமாறுறோம் இல்லையா, அது போல அது தடுமாறுறதுக்கான விஷயம் நடக்கும். அதுதான் பயிற்சியில உங்களுக்கு அது போல நடந்தது. அதற்கு பிறகு அது உங்களுக்கு இப்போ நானுங்கிற உணர்வு வேற வழி இல்லை அப்படிங்கிறதுனால அது அடங்கிறதுக்கான சூழலுக்கு போயிடுச்சு பயிற்சியினால. அது அடங்கிறதுக்கான நிலைப்பாடு உருவானதுனால தலையினுடைய மைய பகுதியில அங்க இருக்கிறது தான் இருதயம், அந்த துடிப்பு அங்க தெரிய ஆரம்பிச்சது. அதான் அதுல இருக்கிற உண்மை நிலை. சரி, நம்ம இந்த புரிதலுக்கு வந்துருவோம். நீங்க என்ன வேணா வழிமுறைகளை கடைபிடிங்க, அல்லது என்ன வேணா காரணத்தை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த உணர்வு உணர்ச்சி அப்படிங்கறத வந்துட்டு நீங்க அதனுடைய வயப்படுறதுல இருந்தீங்கன்னு சொன்னா இந்த உடலை நீங்க அழித்துக் கொள்வது விரைவாக நடந்துவிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உடல் அழிஞ்சு போறதுக்கான செயல்பாடு அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த உடலில் நாம் இருந்து செயல்படுவதற்கான தன்மையை இழந்து விடுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அந்த நிலைமைக்கு நீங்க கொண்டு போற செயல்பாட்டை இவ்வளவு காலமும் நீங்க செஞ்சிருப்பீங்க. அதற்கு பல வகையான காரணங்களை சொல்லிக்குவீங்க. இது புரிஞ்சிச்சுன்னு சொன்னா அந்த காரணங்களை தூக்கி போட்டுட்டு அந்த தன்மைக்கு போறதை தூக்கி போட்டுட்டு கவனிக்க ஆரம்பிங்க. யமனை வெண்டுட்டீங்கன்னு அர்த்தம்.